கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல இறைவனின் இறை அடியார்கள் இந்த உலகத்தில் ஓரிரை கொள்கையை எடுத்துரைப்பதற்காக அவன் உணர்ந்திருந்து நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினார். அந்த நபிமார்களுக்கு பின்னால் இந்த உலகத்தில் ஓரிரை கொள்கையை எடுத்துரைப்பதில் மிகவும் பங்கு வகித்தவர்கள் இறை நேசர்கள். இறை நேசர்கள் அந்த வரிசையில் நாம் பார்க்கின்றோம். தென்னகத்தின் ஜோதியார், மார்க்கத்தின் விடிவெள்ளியார் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி என்ற இறை நேசர் அவர்களுடைய பண்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. தென்னிந்தியாவிலே இந்த தென்னகத்திலே மார்க்கம் வீண் பரவுவதற்கு, வீண் வளர்வதற்கு அவர்கள் மிகவும் முக்கிய காரணமாக இருக்கிறார். அந்த இறை நேசரின் அழைப்பை ஏற்று அந்த நேசரின் பால் சென்ற மாதம்தான் இந்த ரபியுல் ஆஹிர் மாதம். ரபியுல் ஆஹிர் மாதம் 11ஆம் நாள் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரபியுல் ஆஹிர் வரை 11 இறைவனின் அழைப்பை ஏற்று இறைவனை சேர்ந்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஓரிரை கொள்கையை, ஏகத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக அந்த இறை நேசர்களில் மிக பிரசித்தி பெற்றவர்கள் முஹியுத்தீன் அவர்கள். இறை நேசர்கள் என்றால் இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய நேசத்தையும் பெற்றவர்கள். வலி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையுடைய பன்மையால் அவுலியா என்பதாக சொல்லப்படுகிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவுலியாக்கள் என்பது 2 வகைகள் இருக்கிறது. ஒன்று அவுலியாவுல்லாஹ், இரண்டாவது அவுலியாவுல் ஷைத்தான். அவுலியாவுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த இறை நேசர்களுக்கு கண்ணியமும் சுபமும் உண்டு. அவுலியாவுல் ஷைத்தான் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த உலகிலே கண்ணியமும் கிடையாது. அவர்கள் நாளை மறுமையில் நரகத்தில் தான் ஒன்று போய் தள்ளப்படுவார்கள். இறைவனின் நேசர் என்று சொல்லக்கூடிய இந்த இறை நேசர்கள், இறை நேசர் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு பெயரை பெற்றதற்கு சில தகுதியின் அடிப்படையிலே அதை அவர்கள் பெற்றிருக்கிறார். இந்த உலகில் நாம் பார்க்கின்றோம், இந்த துன்யாவில் நாம் பார்க்கின்றோம். அறியக்கூடிய இந்த துன்யா, அறியக்கூடிய இந்த உலகத்திலே சில விஷயங்களில் தகுதிகள் பார்க்கப்படுகிறது. தகுதியின் அடிப்படையிலே சில விஷயங்களை நாம் அதை செய்கின்றோம். ஆக
இறை நேசர் என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்பு பெயரை பெறுவதற்கும் சில பகுதிகள், சில அம்சத்துக்கள், சில விஷயங்கள் அவரிடத்திலே இருக்க வேண்டும். சில அடையாளங்கள் இந்த இறைநேசன் ஆகுவதற்கு என்னென்ன அடையாளங்கள், என்னென்ன தகுதிகள், இவைகளெல்லாம் இருந்தால்தான் அவர் இறை நேசர் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரை அவர் பெற முடியும். இறை நேசர் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரை, இறை நேசர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு வருவதற்கு அவர்கள் எளிதாக வந்துவிடவில்லை. அதற்காக வேண்டி எவ்வளவோ தியாகங்கள் செய்திருக்கிறார், எவ்வளவோ அர்ப்பணிப்புகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த தியாகத்திற்கு பின்னால், அந்த அர்ப்பணிப்புகளுக்கு பின்னால் அவர்கள் இறை நேசர் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு பெயரை பெற்றிருக்கிறார்கள். இறை நேசத்திற்குரிய அடையாளங்களின் தகுதிகளில் முதலாவது ஈமான் என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கை அவரிடத்திலே இருக்க வேண்டும். ஈமான், இந்த ஈமானிலே அவர் உறுதியாக இருக்க வேண்டும். ஈமான் இல்லாமல் ஆன்மீக பாதையில் உச்சத்திற்கு சென்றாலும் அவர் இறை நேசனாக ஆக முடியாது. இறை நேசனாக ஆகுவதற்கு முதல் தகுதி, முதல் அடையாளம் ஈமான், இறை நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய இந்த ஈமான் அவரிடத்திலே முழுவதுமாக நிறைந்து இருக்க வேண்டும், பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். எல்லாம் இறைவனை ஒன்றுதான் நடக்கிறது. நம்மால், மனிதர்களால் எதுவும் நடைபெறாது என்ற இந்த இறை நம்பிக்கை அவர்களிலே முற்றிலும் வந்துவிட வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்றோம். ஈமானுடைய பங்குகள், ஈமானுடைய அந்த ஈமானுக்கும் சில பகுதிகள், சில அடையாளங்கள் இருக்கிறது. 7 விஷயங்கள் ஒரு மனிதத்திலே பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். 7 விஷயங்களை அந்த மனிதன் பரிபூர்ணமான முறையிலே அவர் பின்பற்ற வேண்டும். பின்பற்றினால்தான் அவர் முழுமையான ஈமான் உடையவராக, இறை நம்பிக்கை உடையவராக அவர் ஆக்குகிறார். முதலாவதாக இறைவனுடைய இறை வேதத்தை அவர் நம்ப வேண்டும். இரண்டாவதாக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிமார்களை அவர் நம்ப வேண்டும். மூன்றாவது மலக்குமார்களையும் அவர் நம்ப வேண்டும். நான்காவது நன்மைகள், தீமைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி நடக்கிறது என்பதையும் அவர் நம்ப வேண்டும். அதுபோன்று மறுமையினால் அதன் மீதும் அவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறுதியாக மரணத்திற்கு பின்னால் எழுப்பி இறைவன் கேள்வி கேட்பார் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்திலேயும் அவர் நம்பிக்கை கொண்டது. அந்த 7 விஷயங்கள் ஈமானுடைய தரஜாவாக, ஈமானுடைய தகுதியாக இருக்கின்றது. இந்த 7 விஷயத்திலேயும் அவர் பரிபூர்ணமான முறையிலே அவர் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால்தான் இறை நேசராக அவர் ஆக முடியும். ஈமானிலேயும் அவர் இறைவனுக்காக தியாகம் செய்ய வேண்டும். எல்லாமே இறைவனையும் கொண்டு நடக்கிறது. எல்லாம் இறைவன் தான் அதனை நடத்தி வைக்கின்றார். இறைவனுடைய அனுமதி இல்லாமல் இந்த உலகிலே எதுவும் நடைபெறாது என்று சொல்லக்கூடிய இந்த ஈமானுடைய உறுதி
அவனிடத்திலே மிக மிக முக்கியமான அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் நாம் ஒரு மனிதனுக்கு ஒரு 10 ரூபாய் இலவசமாக தர வேண்டும் என்றால் நாம் யோசிப்போம். என்ன செய்வோம்? நாம் யோசிப்போம். அவன் எளிதாக, அவன் சீக்கிரமாக அந்த மனிதனுக்கு இந்த 10 ரூபாயை நாம் இலவசமாக வந்துவிட மாட்டோம். ஆனால் திருக்குறளிலே அதைத்தான் 6வது சொல்லி காட்டுகிறார். ஒமினன்னாசி மயுஸ்ரீ நஃப்ஸு முத்தியமாக மர்மாத்தில்லாஹி வல்லாஹு ரவுஃபும் பில் இபாத். இறைவனுடைய இறை திருப்பொருத்தத்தை நாடி இறைவனுக்காகவே தன்னுடைய உயிர் பொருள் அத்தனையும் அர்ப்பணம் செய்தவர்கள் அவர்களும் இந்த உலகத்திலே இருக்கத்தான் செய்கின்றார்கள். மிகவும் கருணையுடையவனாக, மிகவும் கிருமையுடையவனாக, இரக்கமுடையவனாக இருக்கின்றார் அடியார்கள் மீது என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் பதிவு செய்கின்றார். இந்த உலகத்தில் நாம் ஒரு மனிதரை பார்த்து சொல்லுவோம், இவர் வெற்றிக்குரியவர், இவர் சிறப்பிற்குரியவர், இவர் உயர்வுக்குரியவர் என்பதாக சொல்லுவோம். எதை பார்த்து? ஒன்று, அவர் வியாபார துறையிலே அவர் நல்ல நேர்மையுடையவனாக இருக்க வேண்டும், வியாபாரத்திலே கை தேர்ந்தவனாக இருக்க வேண்டும், வியாபாரத்தின் மூலமாக பன்மடங்கு லாபங்களை ஈட்டுகின்றார் என்றால் அவரை பார்த்து நடந்துள்ளோம், இவர் உயர்த்தக்கூடியவர் என்பதாக. இன்னும் சில அந்தஸ்துக்கள், பதவிகள், இவைகளிலேயும் அவர் சிறந்து விளங்குவார் என்றால் அவரையும் பார்த்து நாம் என்ன சொல்லுவோம்? சிறந்தவர், உயர்த்தக்கூடியவர் என்பதாக சொல்லுவோம். ஆக அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்றோம். சுஹைல் சினான் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய சஹாபி 100 வயதை கடந்தவர். 100 வயதை கடந்த ஒரு சஹாபி அவர்கள் இறைவனுக்காக, இறை மாற்றத்திற்காக தன்னுடைய உயிர் பொருள் அத்தனையும் அவர்கள் தியாகம் செய்தார்கள், அர்ப்பணம் செய்தார்கள். அந்த திருமறையில் அதை மாறாக சொல்லியிருக்கின்றார். இந்த உலகிலே ஒரு மனிதர் 40-60 வயது உடைய மனிதனாக இருந்தாலும் கூட அவர் அவர்களை ஏதாவது ஒரு சிக்கலில், ஏதாவது ஒரு துன்பங்களில் அவர் சிக்கிக் கொண்டால் அவருடைய மனோநிலையை, மனோ தைரியத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த இடத்திலே அவர் எப்படி நடந்து கொள்வார் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த சுவைப் பூமியில் அவர்கள் இறை மாற்றத்திற்காக, இஸ்லாத்திற்காக ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கின்றார்கள். மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடன் சில தோழர்களும், நபி தோழர்களும் வருகின்றார்கள். அந்த மக்கா குறைஷியர்கள் அவர்களோடு வந்த சில தோழர்களை, நபி தோழர்களை கொன்று பிடிக்கின்றார்கள். இறுதியாக சுஹைல் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனி மனிதராக அவர்கள் தனிமையாக ஆக்கப்பட்டு வருகின்றார். இந்த இடத்திலே, இந்த நேரத்திலே அவர்கள் தைரியத்தை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் வயது எவ்வளவு? 100 வயது. 40, 50, 40, 20 வயதாக இருந்தால் கூட என்ன செய்ய மாட்டாங்க. அந்த மனிதன் கூட, அந்த இளைஞன் கூட இது மாதிரி ஒரு நிலைகளில் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இடத்திலே
குறைஷிகள் அவர்களை சுற்றி வளைத்து நிற்கின்றார்கள். அவர் வளைத்து நிற்கின்ற பொழுது அவர்கள் அந்த எதிரிடத்திலே சொல்வார்கள், உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் நான் அம்பு எய்வதில் எவ்வளவு தேர்ச்சி பெற்றவர், எவ்வளவு வலிமை மிகுந்தவர் என்பதாக. இல்லத்திலே ஒரு அம்பு இருக்கின்ற வரையிலும் உங்களில் யாரும் இல்லத்திலிருந்து தப்பி செல்ல முடியாது. நான் அம்பு எய்வதில் வல்லவர், இல்லத்தில் போராடி செய்ய முடியாது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படியே அம்பு என்னிடத்திலிருந்து காலியான ஆகிவிட்டால் இருந்து விட்டால் வாழ்வீச்சிலும் நான் சிறந்தவன், வாழால் என்னிடத்திலே உங்களில் யாரும் போரிட்டு வெல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். இத்தனையும் அவர்கள் நினைத்திருந்தால் ஒரே வாழால் வீசி அந்த எதிரிகளை அவர்கள் சின்ன பின்னமாக ஆக்கிவிட்டிருக்க முடியும். ஆனால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? இறைவனுக்காக, இறை மாற்றத்திற்காக இந்த உலகிலே நாம் பார்க்கின்ற ஒரு மனிதர் சேர்த்து வைத்த சொத்து, பணம், இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் எனக்கு இலவசமாக இனமாக கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னால் யாராவது அதை குடும்பமா யாரும் நமக்கு உரிய அந்த சொத்து, இந்த பாகங்கள் பிரிக்கக்கூடிய விஷயத்தில் கூட நான் என்ன செய்வதில்லை, நான் விட்டுக் கொடுப்பதில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் எப்படி நம்முடைய சொத்துக்கள், நாம் சேர்த்து வைத்த அந்த பண காசுகளை இலவசமாக இனமாக நாம் எப்படி தூக்கி கொடுப்போம் என்று பார்க்க வேண்டும். ஆனால் அவர்கள் மதீனா நகரிலே எனக்கு இவ்வளவு சொத்து சுகங்கள், இவ்வளவு பண காசு பொருள்கள் இருக்கின்றது, இவைகளையெல்லாம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த மக்கா குறைஷிகளிடத்திலே அவர்கள் ஒப்படைத்துவிட்டு மதீனா நகர் வருகின்றார்கள். வந்தவுடன் அவர்கள் நடந்து கொண்ட இந்த விதத்தை இஸ்லாத்திற்காக, இந்த ஈமானுக்காக, ஓரிரை கொள்கைக்காக வேண்டி அவர்கள் நாங்கள் செய்த அந்த தியாகத்தை, அந்த அர்ப்பணிப்பை அல்லாஹ் தஆலா ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் வந்தவுடனேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ரபிஹத் திஜாரத், உங்களுடைய வியாபாரம் லாபகரமான ஆகிவிட்டது, ஒரு வியாபாரம் லாபகரமான ஆகிவிட்டது. இந்த உலகத்திலே வியாபாரம் லாபகரமாக ஆகிவிட்டது யாரை பார்த்து சொல்லுவோம்? ஒரு வியாபாரி நல்ல அந்த வியாபாரத்தில் தேர்ச்சி பெற்று பல லாபங்களை ஈட்டி இருக்கின்றார் என்றால் அவரை பார்த்துத்தான் நாம் சொல்லுவோம் ஒரு சிறந்த வியாபாரி, நல்ல லாபத்தை அடைந்து விட்டார்கள். ஆனால் அங்கே அவருக்கு வாழ்த்து சொல்லப்படுகின்றது, ரபிஹத் திஜாரத், ஒரு வியாபாரம் லாபகரமாக ஆகிவிட்டது. என்ன வியாபாரம்? இறைவனுக்காக தாங்கள் சேர்த்து வைத்த சொத்து, சுகம், பணம், காசு, பொருள்கள் அனைத்தையும் தீனுக்காக, இந்த மாற்றத்திற்காக அவர்கள் தியாகம் செய்த அந்த வியாபாரத்தை தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுடைய வியாபாரம் லாபகரமாக ஆகிவிட்டது என்று சொல்லி காண்பிக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆச்சரியம் அடைந்தவர்களாக அப்படி அதிர்ச்சியோடு இருக்கின்றார்கள். அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் இந்த தீனுக்காக, இந்த மார்க்கத்திற்காக நீங்கள் நடந்து கொண்ட அந்த நிகழ்வை, மனம் நெகிழ செய்த அந்த நிகழ்வை இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்து சொல்லிவிட்டு செல்கின்றார்கள் என்று
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் காட்டினார்கள். ஆக இது போன்று இறைவனுக்காகவே தம்முடைய பொருள், தம்முடைய சொத்து, உயிர் அனைத்தையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். யார் அப்படி அர்ப்பணம் செய்வார்களோ, தியாகம் செய்வார்களோ அவர்கள் தான் இறை நேசர். அவர்தான் யார்? அவர்கள் தான் இறை நேசர். அப்படிப்பட்ட தியாகங்களை செய்தவர்கள் தான் முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி. இன்றைக்கு இந்த உலகத்திலே, தென்னிந்தியாவிலே, தென்னகத்திலே வீண் வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர்கள் அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இறைநேசர்கள் இல்லை என்றால் இன்று வீண் இல்லை, மார்க்கம் இல்லை. அந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொன்றுக்கும் குவாலிபிகேஷன் சொல்லக்கூடிய தகுதிகளை நாம் பார்க்கின்றோம். இறைநேசர்கள் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வருவதற்கும் சில குவாலிபிகேஷன் தகுதிகள், சில அடையாளங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் ஈமான். இறைவனுக்காக வேண்டியே தன்னை முழுமையாக முழுக்க முழுக்க அர்ப்பணம் செய்ய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். நாம் பார்க்கின்றோம் இந்த உலகில் சில நபர்கள், சில பேர்கள் இந்த உலகத்தின் நடவடிக்கைகளை பார்க்கின்றோம். ஒரு நாட்டு மக்களுடைய வரி பணத்திலே ஊர் ஊராக சுத்தக்கூடியவர், அவரை பார்க்கிறோம். அதுபோன்று மஹல்லா நாட்டினுடைய அந்த பணத்திலேயும் ஊர் ஊராக சுற்றக்கூடிய நபர்களையும் பார்க்கிறோம். இறைவனுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும், அர்ப்பணம் செய்ய வேண்டும். இறைவனுக்காக யார் தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்வாரோ அவர்தான் வழியாக ஆக முடியும். இறைவனுக்காக தன்னை அவர் அர்ப்பணிக்கவில்லை என்றால் ஒரு வழியாக ஆக முடியும். அந்த முதல் அடையாளம் இறை நம்பிக்கை. எல்லாம் அந்த இறைவனை கொண்டுதான் நடக்கிறது. அந்த இறைவன் இல்லாமல் எதுவுமே இல்லை. எனது பொருள், எனது உயிர் அத்தனையும் இறைவனுக்காகவே நான் அர்ப்பணிக்கின்றேன், தியாகம் செய்கின்றேன் என்று சொல்லக்கூடிய தியாகத்தின் அடிப்படையிலே யார் நடந்து கொள்வார்களோ அவர் இறை நேசர். இரண்டாவது பண்பு தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் உடையவராக இருக்க வேண்டும். அந்த திருக்குறானிலே சொல்லி காண்பிக்கின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹத்தா துகாத்திஹிம் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ வகூனூ மஅஸ் ஸாலிஹீன். எல்லா இடங்களிலேயும் இறைவனை அஞ்சக்கூடியவராக, இறைவனை பயப்படக்கூடியவராக இருக்க வேண்டும். தனிமையாக இருந்தாலும் சரி, அந்த கூட்டத்தில் இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, அல்லது பகலாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலேயும் இறைவனை அஞ்சி, இறைவனை பயந்து, இறைவனுக்காகவே தன்னுடைய எல்லா அமல்களையும் அவர் செய்ய வேண்டும். இறைவனுக்காக வேண்டி இறையச்சம் என்பது முதலாவதாக நமக்கு தொழுகையிலே நான் தொழுகின்றேன் இறைவனுக்காக, இறைவனை அஞ்சி பயந்து இறை வணக்கத்தை நான் நிறைவு செய்கின்றேன் என்று அவர் இறை கடமையை நிறைவு செய்ய வேண்டும். நம்மளே எத்தனை நபர்கள் இறைவனை அஞ்சி, இறைவனை பயந்து, இறைவனுக்காக வேண்டி இறை கடமையை நாம் நிறைவேற்றுகின்றோம் சிந்தித்து பார்க்கிறது. ஆக இறைவனுக்காக இறை அச்சத்தோடு, இறை பயத்தோடு அனைத்து கடமைகளையும், தொழுகை மட்டுமல்ல, தொழுகை அல்லாத இஸ்லாமிய அனைத்து சட்டத்திட்டங்கள், இஸ்லாமுடைய அனைத்து விதிமுறைகள், இவைகளை இறை அச்சத்தோடு இவைகளிலே அவர் முழுமையான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். அப்படி யார் நடப்பார்களோ அவர்கள்
இறை நேச. மூன்றாவதாக நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான நடை முறைகளை அவர் பின்பற்றி நடக்க வேண்டும், பேண வேண்டும். பெருமானாருடைய சுன்னத்து, பெருமானாருடைய வழிமுறை என்றால் நாம் எல்லோரும் ஒன்றை விளங்கி வைத்திருக்கின்றோம். தாடி வைப்பது இது மட்டும்தான் பெருமானாருடைய வழிமுறை, பெருமானாருடைய சுன்னத்து என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். தாடி வைப்பது மட்டுமல்ல பெருமானாருடைய வழிமுறை, பெருமானாருடைய சுன்னத்தை மாணவி காட்டி தந்த ஒவ்வொரு செயலிலேயும் நாம் சுன்னத்தான நடைமுறைகளை நாம் பேண வேண்டும். அந்த அடிப்படையிலே பெருமானார் காட்டி தந்த நடைமுறைகளில் முதன்மையானது தொழுகை. அந்த தொழுகையின் விஷயத்திலேயும் மாணவியுடைய வழிகாட்டுதலை நாம் பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு நாம் எத்தனை நபர்கள் மாணவியுடைய அந்த சுன்னத்தான நடைமுறைகளை நாம் பின்பற்றுகின்றோம், சிந்தித்து பார்க்க வேண்டும். நான்காவதாக ஹலால் ஹராம் இவைகளை பேண வேண்டும். இந்த ஹலால் ஹராம் இவைகளுக்குள்ளே நான் இப்போது சொல்லிவிட்டால் ஹலால் ஹராம் இன்றைக்கு எத்தனை நபர்கள் நாம் ஹலால் ஹராமை பேசுகின்றோம்? இந்த கால வாங்கிட்டு கால விட்டுருவான். அப்புறம் நம்ம விளையாட நம்ம காசு. ஐந்தாவதாக உலக ஆசை, உலகத்துடைய மோகம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆறாவதாக மனோ இச்சைக்கு கட்டுப்படாதவராக இருக்க வேண்டும். இப்படியாக இறை நேசர்களுக்குள்ள அந்த தகுதிகள், அடையாளங்கள், குவாலிபிகேஷன் நீண்டு கொண்டே செல்கிறது. இவைகளெல்லாம் இருந்தால்தான் அவர் இறை நேசர். நாமும் இறை நேசராக ஆகலாம், நாமும் வழியாக ஆகலாம். அதற்கு இந்த குவாலிபிகேஷன், இந்த தகுதிகள், இந்த அடையாளங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இந்த தகுதிகள், இந்த அடையாளங்கள் எப்பொழுது ஒன்றுகின்றதோ நாமும் இறைவனின் இறை நேசர் என்ன அர்த்தம்? இறைவனின் அன்பை பெற்றவர், இறைவனின் நேசத்தை பெற்றவர், இறைவனின் பிரியத்தை பெற்றவர். அப்படி இறைவனுடைய அந்த நேசத்தையும் பிரியத்தையும் அன்பையும் அவர் பெற்று விடுவார் என்றால் அவர் பார்க்கும் கண்ணாக, அவர் நடக்கும் காலாக, அவர் பிடிக்கும் கரமாக எல்லாருமே இறைவனாக ஆகிவிடுகின்றார். நம்முடைய எல்லா காரியங்களும் இறைவன் பொறுப்படுத்திக் கொள்கின்றார். நம்முடைய எல்லா காரியங்களும் வெற்றிக்குரியதாக, நன்மைக்குரியதாக ஆகிவிடுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே, அந்த வரிசையில் நாம் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் இறைவனுடைய அந்த அன்பை பெறுவதற்கு, இறைவனுடைய அந்த நேசத்தை பெறுவதற்கு, இறைவனுடைய பிரியத்தை பெறுவதற்கு நாமும் இந்த விதிமுறைகளை, இந்த தகுதிகளை, இந்த அடையாளங்களை நாம் பின்பற்றி வாழ எல்லாம் வல்ல ஏக இறைவன் நமக்கு அருள் செய்வானாகவும். இறை நேசர் முஹைத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவருடைய பொருட்டினால் காசா நகர் பகுதியிலே வாழக்கூடிய, வசிக்கக்கூடிய அந்த மக்கள்களுக்கு அல்லாஹ் தஆலா நிம்மதியை அல்லாஹ் தருவானாக. அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பானாக. அவர்கள் படக்கூடிய அந்த கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகளை அல்லாஹ் இறை நேசனுடைய பொருட்டினாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினாலும் இந்த ஜும்மாவுடைய முபாரக்கான இந்த ஜும்மா நன்னாளுடைய பொருட்டினாலும் பரக்கத்தினாலும் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியினை வழங்கி அனுப்புவானாக என்று சொல்லக்கூடிய துஆவுடன் நான் எனது வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.